பெரும்பாலும் ஜாமி அழைக்கிறது எதுக்கு தெரியுமா? ஒன்று அந்த ஊர் தெய்வத்தை வீரத்தை காட்டுறதுக்கு, ஒன்று. ரெண்டாவது கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுவேன். இப்போ அடுத்து ஜாமி அழைக்கும் போது ஊரை என்னமோ ஏதுன்னு எந்திரிச்சிருவாங்க, நிற்கிற ஆள் ஊரம் உட்காந்துருவாங்க. இது ஊரம் இடம் இல்லாமல் தெருவில் தெரியும். இது நிறையா பிளான் இருக்குது, உங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் எல்லா வேலையும் செய்வேன். தங்கச்சி உட்காருத்தா, வணக்கம்டா கொண்ட பயலகடா. சின்ன கருப்பு பெரிய கருப்பு இங்கே நம்ம ஆலயத்துக்கு முன்னாடி தீப்பந்தம் கையில் பிடித்து அருவா மேலே ஏறி சேவலை கடிக்கக்கூடிய காட்சியெல்லாம் நடக்க போகுது இங்கே. இதில் என்னன்னா, உசிலம்பட்டிக்கு அங்கிட்டு தேனியை ஒட்டி நாடகம், அங்கே இதே மாதிரி மீனாட்சி வர மாதிரி நாடகம் வச்சதில்லை. உண்மையை சொல்லணும்ல. அப்போ ஊருக்கார கேட்டாங்க, நாங்கள் என்ன செய்யணும் கருப்புசாமின்றாங்க. ஒரு 20 பேர் சேர்ந்து அந்த சேவை கடிக்கிற கருப்புசாமியை தூக்கிட்டு உள்ளே வந்துருங்கன்னேன். பிடிச்ச 20 பேரும் சரக்கு போட்டுருக்காங்க, தெரியல. இந்த ஆள் கடித்த சாவை ஒரு 3 கிலோ இருக்கும். அவங்க சைடிஸுக்கு இல்லைன்ட்டு கடித்த உடனே கருப்புசாமியை வீட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு போய் கருப்புசாமியை சேரை போட்டு அருவாளோட உட்கார வச்சு பூரா ரோமத்தையும் பிரித்து வாட்டி கருப்புசாமிக்கு ஒரு டிஃபன் பாக்ஸில் கொடுத்து விட்டாங்க. அதில் நான் 2 திண்டேன். இது வராலடா மகமாய் நாடகம். அதில் 7 செம்பு வைப்போம். இந்த 7 செம்பும் 7 ஒரு முத்து மாதிரி தூக்கணும். நாடகம் நடந்தது சிவகங்கை பக்கம். பொம்பளையை தூக்கணுன்னே நாங்கள் என்ன பண்ணிவிட்டோம், உங்கள் குலசாமி கோயிலில் போய் வச்சு தூக்கிட்டு வாங்கன்னு. 5 ஒம்பளைக்கு உள்ளூரில் குலசாமி இருந்திருக்கு, 2 ஒம்பளைக்கு அலறு கோயிலாம். செம்போட ஆட்டோ பிடிச்சி போயிடுச்சு. அப்புறம் ஜெம்பா காணாமட்டு நாங்கள் யூசந்துற கப்பில் வேப்பங்குலையை வச்சா காற்றுக்கு அதுக்கும் ஜாயுது. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, முதலே நம்ம எல்லாம் இது வர அன்னைக்கு நடந்தது தெரியுமா? சாமி அழைச்சா ஊரில் 150 பொம்பளை ஆளுங்க, ஆம்பளை 200 பேர், ஊரே ஆடுறேன். அங்கே பானிபூரி போட்டுக்கிட்டு இருந்த இந்திக்காரன் ஆடி வந்துட்டேன். அவன் ஆடி வந்தோடனே இருந்தா நான் பிடிச்சிக்கிட்டேன். இந்திக்காரன் உடம்புல என் கருப்பு சாமியான்ட்டேன். வந்தது கருப்புந்தான்ட்டேன். கருப்பே இல்லை, இதெல்லாம் ஆடுது, நான் ஆடுறேன். இவங்கள பூரா பார்த்தோன்னே அவனும் குதிச்சிட்டேன், என்னமோ ஏதான்று. எத்தனை நாடாக இருந்தாலும் எத்தனை மாநிலமாக இருந்தாலும் உங்களுக்குன்னு குடும்பம் பிள்ளைகள்லாம் இருக்குது. நீ நல்லாரியா? எல்லாத்தையும் வாழ வைத்து தானும் வாழக்கூடிய உறவுகள் தான் என் தமிழ் உறவுகள். யாரையுமே தோண மாட்டேன். அதெல்லாம் எங்கள் அன்னைங்கள்லாம் எங்கள் தம்பிகளுக்கெல்லாம் தெரியும். இந்திக்காரங்க நிறைய பேர் வரும்போது நம்ம தமிழ்நாளுக்கு ஒவ்வொரு நேரம் தண்ணியை போட்டு சத்துன்னு அடிப்பேன். அதில் 2 பேரும் எங்கள் அண்ணன் தம்பி போய் சொல்லுவார், பாவம்டா அவன் பொண்டாட்டி உள்ளே என்ன நினைக்கும்டா, அது பொண்டாட்டி உள்ளில் நம்பி இங்கே பிழைக்கிறான்டா, நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடிய வந்தான் அந்த தமிழன். இன்றைய தினம் மீனாட்சிபுரம் மகா காளியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு மதிப்புக்குரிய நாட்டாம ஐயா வேற நாட்டாம ஐயா பெருமாள் அவருடைய தலைமையில் மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா அவருடைய அனுமதியோடு அன்போடு மற்றும் வெளியூரிலிருந்து வருகை தந்த அத்தனை உறவுகள் பாசத்தோடு நடக்கக்கூடிய நாடகம் கதம்பம் என்கின்ற சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் நடைபெறும். நடிப்பு வேந்தன் நடிப்பு மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் மணப்பாறையை தாண்டி இருக்கக்கூடிய சினிப்பட்டியை சேர்ந்த சங்கர் அவர்கள் பெரிய கருப்பாக நடிக்க காத்து கொண்டிருக்க. அழகுமலையாம் 18ஆம் படியாம் கூப்பிட்டவனே அதே அண்ணன் தம்பி பாசம். கொல்லிமலையில் எவ்வளோ வேலை இருந்தாலும் அதை போட்டுக்கிட்டு வர சின்ன கருப்பாக நடிக்கக்கூடிய அன்பு உள்ளம் துவரங்குறிச்சி அருகாமல் உள்ள சொடகாப்பட்டியை சேர்ந்த கதிரேசன் அவர்கள் சின்ன கருப்பாக நடிக்க காத்து. நகைச்சுவை மன்னர்கள், நகைச்சுவை மாமணிகள், என்னுடைய ஸ்டூடெண்ட் இங்கே வந்திருக்காங்க 2 பேர். நான் ஒன்று செய்வேன், அவங்க ஒன்று செய்வாங்க. சட்டையை அப்படின்னா கொட்டையை பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்படித்தான் வளர்த்துக்கிறேன். எத்தனை பேர்த்த வளர்த்து விட்டேன், அத்தனை பேரை என்னை பல்ல வளர்க்கிட்டு வாயில் வச்சுட்டு போயிட்டாங்க. ஆமாம், நான் விரும்பி சோன் போடி சாப்பிடுவேன். எந்திரிச்சு 2 பேரும் போகிறாங்க. ஆனால் அந்த உலகத்திலே வளர்த்து விட்டவனை மறந்து நம்ம தான் பெரியாள்னு போகிறவன் எல்லையை தொட முடியாது. உங்கள் எல்லாத்துக்கும் சொல்கிறேன், எங்கள் அண்ணன் தம்பிகளுக்கெல்லாம்
இந்த கூட்டத்தில் எங்கள் அண்ணன் தம்பிகளுக்கெல்லாம் துரோகம் பண்ணாத ஆள் இருக்கா? ஒரு கொத்தனார் வேலை தெரியாமல் வேமா வருவேன். அண்ணே நான் கலவை ஓடுறேனே, அவனுக்கு எங்கள் அண்ணன் என்ன வேணும்னா, டேய் கரண்டி வச்சு இப்படி அறா, கட்டடத்தை அப்படி போடுறா, தூக்குண்டை அப்படி பாடுறா சொல்லி கொடுத்துருக்கு எங்கள் அண்ணன். ஆனால் அந்த தம்பி மறந்துடுவேன். ஆனால் ஒரு நாள் அவன் நினச்சி கண்ணீர் வடிக்கணும். நம்ம அண்ணன் கற்றுக் கொடுத்து நம்ம மறந்துட்டு நன்றியை மறந்துட்டோம். இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் துறை இருக்கு. நான் உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நான் பெரியாள் நீ பெரியாள்லாம் கிடையாது தான். நான் எத்தனை தலைவர்கள் இந்த தமிழ்நாட்டை ஆண்டாலும் நான் வணங்குறேன், வரவேற்கிறேன். அந்த தலைவர்கிட்டலாம் ஒன்றே ஒன்று நான் கேட்பேன், நீங்கள் அதை செய்யுங்க இதை செய்யுங்கலாம் கேட்க மாட்டேன். ஒன்றே ஒன்று கேட்பேன், பசியில்லா தமிழகத்தை உருவாக்கு. பசியை போய்கிட்டோம்னா அவன் தெம்பில் என்ன வேலை பார்த்தாலும் குழைச்சிக்கிறேன். அதுக்காகத்தான் நான் அன்பாளையம் கட்டி வச்சுருக்கேன். யார் வேணால் வந்து சாப்பிடலாம், யார் வேணால் இருக்கலாம். இந்த உலகத்தில் யாரும் அதிக நாள் இருக்க போகிறது கிடையாது. ஆனால் இன்னொன்று நான் சொல்லிக்கிறேன், ரொம்ப நல்லவனாக நீ பேரை எடுத்தீங்கன்னா அதிக நாள் இருக்க மாட்டேன். கைதட்டலாம், அது நல்லவன் இருக்க மாட்டேன். நல்லவன் கெட்டவன் எப்போ தெரியும்? சடங்கு காது ஊத்து சாமி ஆடும்போது நல்லவன் கெட்டவன் தெரியுமா? செத்தவனை தெரிஞ்சு போயிடும். செத்து ஒரு ஆளை தூக்கிட்டு போகும்போதே நம்ம ஊரே பேசும், நல்ல வேண்டாம், இன்னும் ஒரு 10 வருஷம் இருந்திருந்தால் அந்த ஊருக்கு நல்லது செஞ்சுருப்பேன், அந்த சாமிக்கு கண்ணு இல்லை, ஊரே பேசும். கெட்டவனை தூக்கிட்டு போகும்போது நம்ம எல்லாம் பேசுவேன், போன தீபாவளிக்கே தாலி சாக வேண்டியவன் அணிவுண்டு வைக்கும்போது தவிட்டேன், கவட்டுக்குள்ளே வச்சே தவிட்டேன், போன தீபாவளிக்கே தாலி சாக வேண்டியவன், இந்த சாமி கண்ணில் இப்போ அடிச்சிருக்கு பார்த்தியா. இந்த உலகத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணும். இன்னொன்று, யாரும் துரோகம் பண்ணுவாங்க ஏமாற்றி போயிடுவான்னு நினைக்காதீங்க. நீங்கள் எல்லாரும் பார்க்குற வேலை புனிதமான வேலை. நான் நடிக்கிற நான் பெரிய இல்லை, எங்கள் அன்னைங்களை பார்க்குற வேலை தான் கஷ்டம். காடு மேடு போய் விறகு வெட்டி கொத்தனார் வளர்த்து அதுக்கு வர்ற கஷ்டம் ஆண்டவனுக்கு தெரியும். அடுத்த பிறவியில் உங்களுக்காக ஒன்று வேண்டிக்கிறேன், நீங்கள் எல்லாருமே பெரிய கோடீஸ்வரனா பிறக்கணும். பாமர மக்களுக்கு தான் அந்த பசியோட அருமை தெரியும். உங்கள் எல்லாத்துக்கும் நான் ஒன்று சொல்கிறேன், இதை மட்டும் கடைபிடிங்க. ஒரு ஊரில் ஒரே குடும்பத்தை பற்றி ஊரே போராம பிடிச்சி பேசுதுன்னா உன் வளர்ச்சி பொருட்களின்னு அர்த்தம். அதை திரும்பி பார்த்தேன்னு நீ தோற்றுருவேன். ஓடிக்கிட்டே இரு, கொஞ்ச நாளில் வெற்றி அடைவான். இதைத்தான் நான் செய்கிறேன், எல்லாரும் செஞ்சுருங்க. எனக்கு என்னை விமர்சிக்காத ஆளே கிடையாது, என்னை போராமப்படாத ஆளே கிடையாது. இந்த நடிகருக்கு முன்னாடி தான் சொல்கிறேன், நாடக உலகத்திலே இத்தத்தண்டி காரில் வந்த ஒரு ஆள்னா, நாடக உலகத்திலே கோடிக்கணக்கான காசை செலவழித்து ஒரு ஆதரவற்ற இல்லம் கட்டினவேனா. கோடிக்கணக்கில் காசை பார்த்துட்டு எனக்கு காசு தேவையில்லை, காசு தேவையில்லை. என் மக காசிமியான்னு ஒரு பொன் போல பிள்ளை தான் இருக்குது என் மக. நான் இல்லாட்டாலும் என் மக யார் வீட்டில் போய் கையை இருந்தனால எல்லாரும் சோறு ஓட்டுருவாங்க. அவ்வளோதான். இந்த உலகத்தில் என்ன எம்கேஆர் பறக்க போகிற கிடையாது. இன்றைக்கி சொல்கிறேன், எல்லோரும் சொல்கிறீங்க காசு என்ன மயிர் காசு. நான் கோடிக்கணக்கில் காசை பார்த்துட்டேன். காசு வச்சிருக்கவெல்லாம் உதவி செஞ்சுட்டு அந்த தமிழ்நாட்டில் எதுக்கு ஏழைன்னு பேர் வருது? யாரும் செய்ய மாட்டேன், மைத்தை செய்வேன். நீனா ஒழுக்காமல் பொழைச்சிக்க, உனக்கு எலும்புச்சம்பளத்தை கொண்டு வந்து சட்டிக்கில் வச்சுருவேன். ஆனால் அதையும் செய்வேன்னு வைக்கிறாங்கடா. உங்கள் எல்லாத்தையும் ஒன்று சொல்கிறேன், நீ என்ன கஷ்டப்பட்டு ஒரு வண்டி வாங்கியிருப்ப, ஒரு வீடு கட்டியிருப்ப, ஒரு சட்டை எடுத்து போட்டிருப்ப, அடுத்தவன்ட்டு எதுக்கு காட்டுற? ஒரு பைக்கை வாங்கிட்டு போய் 4 பேர்கிட்ட காட்டு, இந்த பைக்கு 1.25 லட்சம். அவன் பார்த்தவனே, பைக்காப்பா நான் கும்பிட்ற நொண்டி சாமி, உன்னை நல்லபடியாக வைக்கணும் சொல்லவே மாட்டேன். அந்த பைக்கு வந்து இப்படி ஆட்டுவேன், அப்படி ஆட்டிட்டு இது போகிற வகையிலே டயர் வெடிக்க முடிவேன். இந்த வண்டி திடீர்னு இஞ்சில் தீ பிடிக்குமா? எங்கள் மச்சியா வச்சுருந்தாரு, தீ பிடிச்சி வேட்டியோடு எரிஞ்சு. நல்லது சொல்கிறதுக்கு நாட்டில் ஆள் இல்லை. எத்தனை தொழில் இருக்குது. ஒரு மளிகை கடை வச்சுருக்காரு இதே ஊரில், அவர்கிட்ட போய் கேளு, என்னப்பா முனியாண்டி மளிகை கடை வச்சுருக்கீங்க, எப்படி ஓடுது? எண்ணத்தை பூரா கடை, பருப்பு கடை, உப்பு கடை. அப்போ என்ன மாதிரி டெய்லி திறக்கிற? டீ கடைக்காரர்கிட்ட போய் கேளு, நேற்று மீனாட்சி ஒருத்தர் நல்ல கூட்டமே ஒரு 10,000 நின்றுருக்குமா? எண்ணத்தை டீ தூளே கடை. ஆனால் பார்த்தா 24 ஆற்றிக்கிட்டு இருப்பார், டர்ரு புர்ரு கிருன்னு. அதில் இந்த கிராமத்தில் உள்ள டீ கடை மாதிரி ஒரு கடையை நான் எங்கேயும் பார்க்கல. இந்த தமிழரை கழுவி 20 வருஷம் இருக்கு.
அந்த டம்ளரை கழுவும் போது ஒரு சவுண்டு கேட்கும், கரிச்சு கச்சா நான் கழுவிட்டு போடுவேன். அதை 4 பேர் குடிப்பேன். குடிச்சிட்டு வீச்சம் எடுத்த கிளாஸில் குடிச்சிட்டு சொல்லுவேன், பூஸ்ட் போட்டுக்கலான்டுவேன். இந்த மாட்டு தாவணி விருதுநகர் பஸ் ஸ்டாண்டு சிவாஜி பஸ் ஸ்டாண்டில் பாரு, மாஸ்டர் 10 டீனா உட்கால அமுல் டப்பா வெல்டிங் வச்சு வச்சுருப்பாங்க. அவன் ஆத்தியம் பாரு 10 டீ, ஓகே ப்ரோ கால சட்டையை தூக்கி விட்டு டர்ன்னு செவத்தில் அடிச்சு இங்கே வரேன். 10 டீ ஆற்றுவேன், 3 டீ தான் கிளாஸுக்கு வரும், பூரா கையில் ஊற்றிக்கிடுவாங்க. என் தம்பிகளெல்லாம், நீங்கள் உங்கள் சந்தோஷம்தான் அண்ணனுக்கு முக்கியம். ஏன்னா நீங்கள் நல்லா இருந்தால் நான் 10 ஊரில் சொல்ல முடியும். எனக்குன்னு என் தம்பியை பல லட்சம் பேர் இருக்காங்க, பூராமே அதிகாரின்னு நான் சொல்லணும். அறிவாளி என் தம்பிகள். இந்த வேதி நான் இவர் குடியார கூதின்றான்டா. தம்பி எது சொன்னாலும் சொல்லி போடுவேன். நான் வந்து மானாமதுரை கிளி எதில் விட்டேன், வாயிலையா? தீபாவளி 3ஆம் தேதி வாங்கப்பா. என்னடா பேசிக்கிருக்கிய? என் மாணவ செல்வங்கள், நகைச்சுவை மன்னர்கள், நகைச்சுவை மாமணிகள் தீச்சட்டி எடுத்து வர்றாங்க. அது தீச்சட்டி எடுத்து போது, இது சிலா குத்தி போகுது. வக்கீலா இதெல்லாம் திங்கக்கூடாது. வியாபாரம் புழுன்னு ஓடும். பெரும்பாலும் திங்கலாம். நகைச்சுவை மன்னன் என்னாச்சு? அவ்வளோதான். சரி, எதாந்தம் பார்த்துக்குறோம். நாளைக்கு தாசில்தாரை பார்க்குறேன், மனு கொடுக்குறேன், உன்னை சரி பண்ணுறேன். உன்னை தண்ணி ஊற்றி கெடுத்தியா முண்டை, உட்காரு முண்டை. இங்கே பேசுகிறதே யாருக்கு நக்க மாட்டேங்குது. நீ அங்கேருந்து பெரிய சீர்காழி தொண்டை, ஓ முண்டை மொட்டை முண்டை. இதுக்கு தாண்டா அந்த ஊரே சிரிக்குது. இவ்வளோ கருத்து பேசினே ஒரு உள்ள சிரிக்கலையே. நீயே கோடாங்கி வேஷத்தில் உனக்கு ஒரு கேரக்டர் இருக்கு. நீ தான் சூடம் பற்ற வைக்கிறவேன், அப்போத்தே உன் வெதர்லேயே எத்துவேன். எங்கள் அண்ணன் தான் அது, எங்கள் பெரியம்மா மயந்தேன். தை பொங்கல் வந்து தாய் லூசாத்துறேன். நான் சொல்ல விட்டுறேன். என்னுடைய அன்பு மாணவன், என்னுடைய அக்கா மகன், ஒரு சில நபர்களை நான் நாடகத்திலே வளர்த்து விடும் போது உள்ளவனை வளர்த்து விட மறந்து விட்டேன். சின்ன வயசுலேருந்து என்னை பார்த்து என்னை கற்றுக்கிட்டு வந்தது தான் என்னுடைய அக்கா மகன், மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் ஆனந்தராஜ் அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்து. படிச்சுட்டே வேலைக்கு போய் 10,000 கஞ்சி ஊற்றுறதில்ல. ஆனால் பள்ளிக்கூடம் படித்து கொண்டே 12 வயது சிறுமன் இந்த கலைகளை நடிக்கி அதில் வாங்கக்கூடிய வருமானத்தை வைத்து குடும்பத்தை சுமக்கிறான். 3 அடி உயரம், 132 கிலோ எடை. இவனுக்கு சோறு ஓட்டே இப்போ அன்பாளையம் கொஞ்சம் நடத்தில் போயிட்டு இருக்கு. 3 சுப்பா அரிசியை ஊற வச்சு திண்டு விட்டு 1/4 கிலோ உடுங்க வாத்தியாரன்றேன். அன்னைக்கெல்லாம் தின்னுட்டு பேன்ட்டேன். நான் வரப்புன்னு நினச்சி காலை வச்சுட்டேன். என்னுடைய செல்ல மாணவன், ஜல்லிக்கட்டுக்கு பேர் போன பாலமேடு மண்ணின் மைந்தன். இந்த பாலமேடு கிராமம் ஏற்கனவே பேரான கிராமம்தான். ஆனால் அந்த சின்ன பயலும் அந்த கிராமத்துக்கு இவனால் முடிஞ்ச பேர் சேர்த்து கொண்டு இருக்கிறான். பாலமேடு பப்ளு. தம்பி தொப்புலாம் கிடையாது, விளக்கமாறு விஞ்சுவோங்க. பிள்ளை கண்ணு வெட்டுறான், அந்த தொப்புள்ள போய் பப்ளிக்கான வச்சு மூடுறான். பாலமேடு பப்ளு அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்து. ஆடர் அரசிகள், அமனிய சுந்தரிகள், மணப்பாறையை சேர்ந்த நாட வேணாம்ட்டாங்களா? சரி, நீ எதுக்கு வந்து சுரன்ற? எங்கள் அண்ணன் தான் அருமையான கடுகு 2, சீரகம் 1, தீப்பெட்டி 1 பண்டல், ஊதுவத்தி இங்கிட்டா. பாண்டி கருவாயன் ஐயா, என்னை சுட முடியுமா? இல்லை நானே கரண பண்ணியிருக்கலே. பாண்டி கருவாயன் யாருப்பா? ஆட நொப்பமுன்ற ஆடா சித்தப்பனே, அப்படி பாடா. அடுத்த வருஷம் நீ எம்எல்ஏ. இந்த 3 நாளைக்கு தூங்க மாட்டேன். நம்மளை எம்எல்ஏ நீ பாட்டு நைட்டு கட்டிலோட எந்திரிச்சுக்கிட்டு பொண்டாட்டி படுத்து கிடக்கும் போது போராடுவோம். தம்பி முத்து தம்பி குத்து தம்பிலாம் சொல்லக்கூடாது. எந்த முத்து? ஆமாம், எங்கள் அண்ணே ஆயில் மசாஜ் முடிஞ்சில, குளிச்சுவா முத்து.
பாண்டி கருவாயன் எம்புட்னே 5000. அகராதியே பேசாட்டாங்க தூக்கம் வராதுல்ல, என்னைய கொள்ள பார்க்குறாங்க. பரமசிவம் ஒரு பேப்பர். என்னப்பா மொட்டை மொத்தத்தில் எங்கள் அன்னைக்கு எல்லாருமே 501 போங்க. ஆமாம். ஓ இன்சில் ஓம் சக்தி பராது. ஓ மேட்டுப்பட்டி சீமை எம்கேஆர் அண்ணன் அவர்களுக்கு 101 பேப்பரே கிடைக்காம காலண்டர் வச்சுருக்காங்க. இந்த வாரு ஊதுவத்திய நான் சொல்லி எப்போ பார்க்க பழிக்குது. ராக்கையா ஆட்டி வியாபாரி எம் கவிஸ்ரீ மட்டன் ஸ்டால் ரூபாய் 1001 சவரொட்டி 1 குடல் அலசல. ஏப்பா எது சொன்னாலும் ஏஞ்சிருக்கிறீ பொம்பளை எல்லாம். சேதுபதி முருகன் மகன் சரவணே சாப்பிடல. சரவணே அது என்ன போட்டிருக்க? ஓ மகன் சரவணே சப்பட்டையா சாப்பிடலன்னு சொல்லிவார். நான் கூட அவனுக்கு குடல் வாழ்வு இருக்குன்னு நினச்சிப்பேன். இந்த சேதுபதி முருகன் மட்டும் இங்கே வா, உன் காலில் கும்பிட்டு விழுங்க. இன்னைக்கு வாவேன் தம்பி, மரியாதையாக வந்துரு தம்பி. குண்டை கொண்டை வச்சுக்கிறோம்டா, காவல்துறையோட கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவேன். ஏண்டா 600 கொடுத்துட்டு 60,000 எழுதி வச்சிருக்காங்கயா. ஐயா ஐயா அம்மா அம்மா தாய்மார்களே, ஐயா 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 நீதி இல்லையா நான் இல்லையா, இங்கே பாருங்க 60,000 எழுதி வச்சிருக்காங்க. என்னத்தா அடுத்த போட்டிக்கு தயாராக இருக்கணும். தண்ணி நிரப்புதல் போய் வா அம்மா பிள்ளை இருங்க. ஆனால் இது யாரு பிள்ளையடா திண்டுக்கிட்டே இருக்கடா. அண்ணன் பிள்ளையா திங்கலாம் திங்கலாம். அப்புறம் காசு இல்லைன்னு நான் ஜூம்பி தெரியுவேன் எங்கள் அண்ணன். அதே காசு கொடுக்குறதுரா அது பிள்ளைய திங்கலாம். ஆமாம் இரவு நேரத்தை திங்கிறது நல்லது. அப்போ தான் அறிவு சார்ந்த பிள்ளைகளை வருவான்னா காசை கொடுக்காம விட்டுறாதப்பா. அதான் ஸ்டாண்டுக்குள்ளே நுழைஞ்சு போகாத. அவன் பாரு திண்ணி கூதிமையே. சரி நீ எதுக்கு தாண்டா வர்ற பெருச்சாலி பையன்? ஏன் மயந்தேன் லூசு கட்டாலிமே. ஏத்தாய் அது ஸ்டாண்டுக்குள்ளே வரையதானே டோல் கட்டா உனக்கு போடுற ஓட உங்கள் அப்பாவை கண்டா கட்டிடுறான். வணக்கண்ணே எதில் விட்டு அந்த பிள்ளை சொல்லிட்டேனா? மணப்பாறை முத்துலட்சுமி அவர்களோட நடனம் அங்கே. அதனை தொடர்ந்து நான் பயந்தோனே நீ எதுக்கு தந்துருச்ச காய் அது போட்டோம். அவர் தானே கண்டேட் மையன். இப்படி பார்த்தா போங்க 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 அந்த பத்திரத்தை எடுத்துட்டு வாங்க. என்னடா இது என்ன கடாடா, நமக்கு ஒருத்தி வாங்கி தர மாட்டேன். சிலுக்கு கண்ணு நயன்தாரா தொப்புள், அதுக்காக போய் கலட்டிட்டு பார்க்கக்கூடாது. சொருப்பிட்டு அடிச்சுடுவேன். வெளியே வந்தவனே இளைஞருக்கு வந்துடும் நீர்க்கசிவு. என் அன்பு அக்கா மகள் மணப்பாறை சந்தனலட்சுமி அவர்கள் டான்ஸ். என்ன அடி அடிக்கிறாங்க, நீர்மல் அடி அடிக்கிறாங்க. இவர் ஹார்மோனிய கலையரசு எப்படியா எக்கோ வச்சு அதை சரி பண்ணு. உண்மையிலே அரசு பள்ளிகளே வாத்தியார் இருந்து எத்தனை மாணவ செல்வங்களை உருவாக்கியிருப்பான் என் தம்பி கலைமணி. இந்த நாடக உலகத்திலே ஒரு ஆசிரியராக இருந்து கஷ்டப்படக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் இந்த இசை கருவிகளை கற்றுக் கொடுக்குறார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தான். அப்போ எப்படி இருந்தாலும் நீ வாத்தியா தான்டா என் தங்கம். நல்லா இருக்கானே தம்பி. முத்துக்கு முத்தா பாட்டு பாடலாமா? ஆமான்னு வாடா. ஆமாம் முத்துக்கு முத்தா பாட்டு பாடுவியா? பாடலாம் பாடலாம். அண்ணன் தம்பி பாசம் பாடிடுவேன். பாடிடுவோம். மாரியத்தா பாட்டு பாடுவான். எனக்கு ஒரு பாட்டு பிடிக்கும். உங்களுக்கு சொல்லுங்கண்ணே. அண்ணன் விருப்பத்தை நிறைவேற்ற தானே நாங்கள் வந்திருக்கோம். பைசன் படத்தில் அடிமஞ்சன தீ பேப்புளுத்தி தீ கொளுத்தி மொட்டை நாக்கு 12 மணி ஆயிடுச்சுன்னா நாக்கு இழுக்கும் தம்பியா. தீ கொளுத்தி லேடிஸ் விஷயத்தில் மோசமானவன். அங்கேருந்து சட்டி கட்டி அழுத்துதாடா. என்ன என்ன போ வீட்டுக்கு போகும்போது முண்டமாக போக போகிறேன். அப்படியே கருங்குளத்தை முனி அடிக்க போகுது. எதுக்கு தேன் தேன்ற மஞ்சனத்தி பாட்டு எனக்காக பாடுப்பா. தீமோ
வச்ச காட்டு பேச்சு நீ. Come on girls. காட்டு பேச்சு நீ. தாளாட்டி தாளாட்டி பச்சை புள்ள எங்க வச்ச பாட்டு பேச்சு நீ. பாட்டு பேச்சு நீ. ராசாத்தி ஓடனப்பு கருவை காட்டு முள்ளாச்சிடி. அடியாத்தி உன் சிரிப்பு புளிய காட்டு பூவாச்சிடி. போரே நீ வாக்கப்பட்டு உடஞ்சேனா ஏக்கப்பட்டு மருதாடி நீதாண்டி மனசெல்லாம் நிறந்தாண்டி. அடி போடி நீ போடி. உன்னை தேடி என்ன தேடி என் உசுரு ஓடுது உடம்போ வேகுது. மஞ்சனத்தி மஞ்சனத்தி தீ கொளுத்தி தீ கொளுத்தி தீ கொளுத்தி தீ கொளுத்தி. அடிய மச்சி விட்டு மயில என் மனசு போடும் மரப்பு மேல பாசம் எரியுதடி நாச துடிக்குதடி. அடிய மச்சி விட்டு மயில உன் தவிப்பு போடும் தந்தார ஓசை கூட்ட உடைக்குதடி. வாசம் நுழையுதடி வாசம் நுழையுதடி. இக்கூட்ட உடைக்குதடி. என் ஆசை வெடிக்குதடி. உன் பாசம் எரியுதடி. உன் வாசம் நுழையுதடி. என் கூட்ட உடைக்குதடி. என் ஆசை வெடிக்குதடி. உன் பாசம் எரியுதடி. அடிபட்டு வச்ச இரத்தினமே மறைச்சு வச்ச என் சித்திரமே. முடிஞ்சு நீ போகையில நான் தீ பிடிச்சு நான் சாவுறேன். நான் தீ பிடிச்சு நான் சாவுறேன். நான் தீ பிடிச்சு நான் சாவுறேனே. நீ மலையேறி போறே நான் மண்ணோடு போறேன். நீ கரையேறி போறே நான் கடலோடு போறேன். நீ காத்தோடி காத்தோடி
கைதட்டு கொடுக்கலாம். அண்ணே 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 விடுனே, வருஷத்துக்கு ஒரு நாள் பாவம் சந்தோஷமா இருக்கட்டும். அண்ணே அண்ணே அவர் ஒன்றும் பண்ணலை, நீ உட்காருனே. அது நம்ம கூட பிறந்ததானே, விடு. அது ஒன்றுமே பண்ணலை பாவம். அது 4 பேர்த்த சிரிக்க வைக்கிறதுலப்பா. உன்னை வந்து கம்பு கூட்டத்துக்கு கடிச்சா இங்கே பாவேன். இப்போ நீ எதுக்கு போகிற? ஊரில் 10 பேர் பார்க்கணும்னா யாரும் மூஞ்சில் யாரும் முழிக்க போறிய? வருஷத்தில் ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கட்டும். சரி, இவ்வளோ சொல்லி அந்த பொம்பளை பிள்ளைய 4 பேர் அடிச்சு இங்கே வாத்தா வந்து வாத்தியாட்ட முட்டி ஓடு, அதை மண்டையில் கொட்டி வை. வாங்க ஏட்டியா ஏட்டியா கோயில்பட்டியில். ஆமாம் ஏட்டியா, அதை சொல்ல விட்டனோ. எங்கள் அண்ணன் தான். ஏன் அண்ணன், ஏன் அண்ணன் வெறி உண்டானே. எல்லாமே சொந்த வந்தேன். இது என்னடா நாடகமாக குற்றாலத்துக்கு வந்தவங்களாடா. தண்ணிக்கணை வாங்கிட்டு போறியா? ஒரு கைதட்டு வாத்தியாருக்கு ஒரு கைதட்டு கொடுங்க, கலைமணிக்கு. அந்த பேர் கூட அவங்க அப்பா அம்மா யோசிச்சு வச்சுருக்காங்க, கலைமணி. ஏன் கலைமணின்னு வச்சுருக்காது தெரியுமா? டயத்தை கரெக்டாக பார்ப்பேன். 3 மணிக்குள்ளே நாடகத்தை முடிக்கலைன்னா என்னை அப்படியே வெறுகு மாதிரியே பார்ப்பேன். அதே என் பேர் கலைமணி, நீ பொத்து, ஓம் பேர் மணிவேல். மணி ஆச்சுன்னா வேல் போட்டுருவார். சாமி வேல் கிடையாது, அவர் வேல். மிருதங்க சக்கரவர்த்தி மிருங்க ஒத்துவா. இந்த 4 பேர்த்துக்கு ஒரு திறமை. அந்த 4 பேர்த்துக்கு உள்ள திறமை எனக்கு கிடையாது. எதை பேசுவேன், காமெடி பண்ணுவேன். நீங்கள் பார்க்குற வேலை தான்டா கஷ்டம். என் தம்பியெல்லாம் அத்தனை கட்டையும் அவன் விரல் சொல்கிறத கேட்கணும். நீ சும்மாவா கோட்டை ஒரு கணேச மாதிரி மாடு வத்தணும், காலை கீழே ஓட்டாரு பெரிய வெதர் வீக்க மாதிரி. இந்த மிருதங்க சக்கரவர்த்தி தோப்பூர் காலை வாடியை விட்டு வெளியே வருமா, மக்கள் கைதட்டு வாங்குமா, மாடு புடிவிடுமா. லாஸ்ட் ஃபார் 2 மினிட்ஸ். மிருதங்க சக்கரவர்த்தி மிருங்க ஒத்துவான். ஆமாம், ஆடி தவச்சு போனியே, சர்பூசி குடிச்சிட்டு வாங்க. மிருதங்க சக்கரவர்த்தி மிருங்க ஒத்துவான். கோடையடி குமரன் விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள தோப்பூர் மண்ணின் மைந்தன் என் அன்பு தம்பி, வீரத்துக்கு பேரு போன தூக்கு கயிறை முத்தமிட்ட அந்த வாரிசுல வந்தவன் என் தம்பி தோப்பூர் மருது அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள். தோப்பூர் காலை வெறியேறி விட்டது, வடத்தை விட்டு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது. என் சிங்கம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இந்த 2020 கிரிக்கெட்லாம் அடிப்பார் ட்ரம் சிவமணி. சிவமணியோட கடைசி தங்கச்சி மையன் வந்தேன். இவன் வாசிக்க ஆரம்பித்தேன். அவர் இப்போ ட்ரம் செட் அடிக்காமல் ஊதுவத்தி கடை வச்சு பிழைக்கிறார். பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி என் அன்பு தம்பி எண்டபுள்ளி அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு இந்த ஒண்டி புள்ளி ஒத்தாலாக பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறான். எண்டபுள்ளி மணிவேல் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள்.
மிச்சத்தை போய் பின்னாடி போய் அடிச்சு விட்டு வாப்பா. சிறந்த முறையிலே இங்கே சீன்தாளம் அமைத்து கொண்டிருக்கிறான் என்னுடைய மாணவன். பல திரைப்படத்தில் நடிச்சிருக்கேன். அவனை அறிமுகப்படுத்தணும் வாப்பா. அந்த சினிமா நடிகர்னா கண்ணாடி ஓட்டுருவாங்கல்ல, சினிமா நடிகரா இல்லை அரவிந்த் பேசுண்டா. வாழ்த்துக்கள். ஏன்னா நிறைய படத்தில் நடிச்சிருக்கேன். அந்த படத்தில் ஒரு அருவாட்டை வெட்டி வாங்கி ரத்தத்தோடு கிடப்பாங்க. குப்பரை ஹீரோ வெட்டுவார், 6 பேர் 7 பேர் கிடப்பாங்க. அதில் ஒரு ஆளாக படத்து கிடப்பேன். அதே என் படத்தில் நடிச்சிருக்கேன். வாழ்த்துக்கள் ரமேஷ் சார். வாழ்த்து. இந்த ஊர் என்ன சொன்னாலும் நம்புதாடா. சரி வாழ்த்துக்கள் சினிஃபீல்ட். என்ன வேலைக்கு வந்திய? தாளம் போட தேர காணா தாளத்தை போ முண்டை குருட்டு முண்டை. தாளத்தை மறந்துட்டு இதில் பெரிய தாளம். இந்தி நடிகர் அமுஜா குஜா. இன்னும் கண்ணாடி அடித்தானா மூக்கில் அரைஞ்சி விடுவேன். தம்பி உங்களுடைய வேலை என்ன? பாடுனா தாளம் போடணும். வெரி குட் வெரி குட். இந்த மக்கள்கிட்ட பூரா நீங்கள் பேர் வாங்கணும், உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும். ஒரு சீட் எடுங்க. சாரி கிளி ஜோசியம் நினச்சிட்டேன். கரெக்டாக போடணும். எண்ணி 16 வயது அவள் கண்ணீரண்டில் அடாடா. உங்களை பாட்டு மசூர் பாட சொல்லலை, நான் பாடிக்கிறேன். இந்த அடாடா சப்பாத்தி நூடுல்ஸு சொல்லக்கூடாது. நீங்கள் தாளம் போடணும் ப்ரோ. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி. மக்கா நடிகத்தில் செத்தது காரணமே நீ தானடா பிறைத்தினி பயமாயினே. ஏலே பாட்டு பாரு இவங்க தம்பி. இந்த ஃபீலிங் மசர்லாம் பண்ண சொல்லலை, கரெக்டாக பாட்டை போடணும். இல்லை மூக்கை சிந்தி விட்டு ரெண்டா காய விட்டு அரைவேன். அப்பயே அரைஞ்சா தெரிக்கும். ரொமான்ஸை பாடவா? தீ பிடிக்க முத்தம் கொடு. இல்லை இது என்னடா மாடு கட்டுற அளவு கயிறை சுற்றி இருக்க. இது என்னடா? நீங்கள் முத்தம் கித்தம் பண்ணிங்கன்னா என் பொண்டாட்டி நான் வந்துடும்னே. வேறு ஏதாவது பாட்டு பாடுங்க. ஓ சாரி. அப்படியா? அண்ணே வந்து உனக்கு ஜதி பாட்டு பாரு. மாஞ்சோலை கிளிதானோ அது சொல்லு. வர மாட்டேங்குது. முண்டை கிளி மாதிரி கத்து. மாஞ்சோலை கிளிதானோ. இது குயில். கிளியா கீரியாடா? கிளி 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 மாதிரியா? மாஞ்சோலை கிளிதானோ. இது நக்கல் மாந்தானோ. அட நம்ம ஒரு டெய்லர் தான் மானம் கட்ட முட்டா பையன். அந்த பாட்டில் அப்படி கீக்கின்னு தானே வரும். அமேஸ் ஒழுங்கா பாடு, இல்லைன்னா விருதுநகர் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி நிற்க வச்சு அறையுவேன். இப்போ பாடுங்க வாத்தியார, கரெக்டாக போட்டுரு வாத்தியார. ஒரு கைதட்டு கொடுங்க. பின்ன போகிறேன் என் தலைவன். வந்துட்டியா? ஒரு நிமிஷம். என்ன பண்ணீங்க? தொண்டைக்கு கீரை முண்டை இதுக்கு சம்பந்தம் இல்லையே. அது நான் செய்யணும்டா. நீங்க என்னடா தலால செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? பாடுறவே நான்டா. சரிங்க நல்லா பாடுங்க. வந்துட்டியா? உள்ளவாடா. பாட்டுறா மயிறு. வந்துட்டியா? உள்ளவாடா. லவ் சொல்றேன் தம்பி. என் ஜாதகத்தில் ஒரு கொலவலும் இருக்கு, அது உன்னையத்தான் சொல்லுது. போறா பெரிய பிறகுதாவா டான்ஸ் மாஸ்டர் ஆடுறாரு. டேய் இங்கே உண்டாடா லூசு பையன். ஏன்னா அவனுக்கு தெரியாது பிள்ளைக்கு. இந்த இருக்குல்ல இதை வச்சுக்கிட்டு சாப்பிட்டு போடா. டெல்லிக்கே ராஜானாலும் பாட்டி சொல்ல தட்டாதே. சாட்டுப்புடா. செருப்படுத்து போடுறா. 2 சோடி செருப்படுத்து போடுறா. நீங்க சொன்ன மாதிரி தான்.